ஒருத்தர் ஒரு போலீஸ்காரர் வந்தார். இங்க நிமிடா நாள் வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தார். நம்ம தவ குணத்துல ஊனமாக இருந்த ஆளுக்கு நம்ம உதவி செய்யணும், எப்படியோ நல்ல வழி வரணும்ங்கிற நினைக்கை. அவன் என்ன செய்தான், தவ குணத்துல இருந்துட்டு எல்லா வீட்டையும் பெட்டி வாங்கி அந்த பெட்டிகளை மாத்துறதும் அதை காசாக்குறதுமா வந்து குறைஞ்ச சார்ஜில் சாப்பாடும் போட்டோம், அவனுக்கு வேண்டிய உதவியும் செய்தோம். ஆனால் அவனுடைய செயல் என்னாச்சு, அவனுடைய இச்சைக்கே செயல்பட்டு வந்தான். அவன் பல பாகங்களையும் தேடி சென்றான். தேடி சென்று இவன் பக்கத்துல அவன் பிறந்த இங்க இருந்தான், சோறை போட்டோம், எல்லாம் போட்டோம், இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக அந்த ஆளு கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்த உடனே அது உணர்வு, நீங்க இந்த மாதிரி அயோக்கியனர் எல்லாம் தபவனத்துல வச்சிருந்தா உங்களுக்கு கெட்ட பேர் தானே வரும்னு சொல்லி போட்டு பள்ளிக்கூடத்துல அறியாத பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க, அவங்கள முட்டாளா வச்சு இந்த பள்ளியோட முட்டாளாக்கி போடுங்க நினைச்சிட்டு யாரையும் சேர்க்காம முட்டாளு திருது. அவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன உடனே, ஏன்னா அயோக்கியங்களா வைக்கிறாங்க, நல்லவங்களுக்கு நாம் பாடசாலை வைக்க வேண்டியதில்லை, நல்லவங்களுக்கு அவங்க அறிவின் தன்மை வளரும் நினைவிடும், அறியாதவங்களுக்கு தான் உணர்வை ஏற்று அந்த அறிவின் தன்மை கொண்டாடும். இதுதான் நம்ம தவம் வரும். ஆக எதனையும் உணர்வை பதிவு தவத்தால் பெருக்கும் நிலைகளை சொல்றோம். அவன் எதை தவம் இருந்தான், நம்மளுக்கு எப்படி அந்த உணவு 2 ரூபா வருது, அவனை ஏமாத்தினா எப்படி, இதை வச்சு இவனுக்கு சமாளிக்கிறது, இந்த காக வச்சிடும், இன்னொருத்தம் பெட்டி கொண்டான அதை எடுத்து சொத செலவை பண்ணிக்கிறான். இப்படி மாற்றுவது வேலையை செய்யறோம். இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொன்னா கூட்டிகிட்டே போகுது. ஆனா எதுவும் யாருக்கும் போட முடியல. நேரங்காலம் அதிகமாகுது, ஏசி பேச ஆரம்பிக்கிறாங்க, எதையும் சமாளிக்க முடியும். அவருடைய நிலைகள் மாறிவிட்டான். ஆனா இங்க இருந்தும் கூட தபவனத்துக்கு வந்தான், தவறி வசதியை கொடுத்தோம், எல்லா வசதியும் கொடுத்தோம், அவன் தர முடியல இல்லைங்களா. அவர் அங்கிருந்து வந்தாரு, இதை கேட்டாரு. கேட்ட உடனே அவர் போன்ல கேட்டுக்கிட்டு இருந்தவர், இந்த மாதிரி அயோத்தியர் எல்லாம் உங்க பேரெல்லாம் கெட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏதாவது சொன்னார். வாசம்தான் பேரு கெட்டுதான் போகும், அவன் வழியில நாம் போனோம்னா என் பேரு வேணும், அவனை திருத்த வேண்டும் என்றால் என் பேர் எப்படி கெட்டு வந்தான். 1 மணி நேரம் ஆன பிற்பாடு அவனை பற்றி சொல்ல போகும்போது என்ன செய்யறாரு, ஆக அவன் மோசமானாலும் கூட அவனால இவ்வளவு பெரிய தத்துவத்தை நான் தெரிந்து கொள்ள முடிய நிலை நான் போலீஸ்காரன். அதனால எத்தனையோ படைகள் செய்வதை திருத்தணும் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி படைகள் எல்லாம் எல்லாம் வருது, இருந்தாலும் படை கொண்டவனை நாங்க அடிக்கிறோம், உதைக்கிறோம். ஆனா என்ன சொல்லால இன்னைக்கு எந்த நிலைகளை எனக்கு உணர்ச்சிருங்க, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவன் நல்லா இருக்கட்டும், நான் முதல்ல அவனை வேண்டாம் சொன்னவர், அவனுக்கு புரிய திருந்தணும். இங்க இருந்து அவன் தர முடியுது, நான் இங்க இருந்து கேட்ட உடனே தர வேண்டிய அந்த எண்ணம் வருது. இதுக்கு அதுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? இதுதான் நம்மை நாம் அறிதல் என்ற நிலைகள்ல இது வரும். ஆக அவருக்கு என்ன வசதியை கொடுக்குறோம், சாமி நம்மளுக்கு இடம் கொடுக்குறாரு, எப்ப இது மாதிரி தப்புன்னு இல்லைங்க அப்படின்னு சாக்கு கொள்ளி தப்பலாம் இல்லையா. ஆக அவர் பெற வேண்டும் என்று விரும்பவில்லை, பொருளைத்தான் நாடினார். ஆக தனக்குள் என்ன அவருடைய உணர்வை மாற்றிக்கொள்ள முடியவில்லை.